திருவடிகள் பாதத்துக்கு உங்களுடைய தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் அடிபணிந்தேன் என்ன உங்களை எதற்காக வரவழைத்தோம் தெரியுமா? இந்த சிங்கார ராஜசபையிலே அர்ஜுனனை சீக்கிரமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்களே, என்னம்மா காரணம்? அதாவது மேகலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மின்னல் ஒளியாலே அன்று ஒரு நாள் நான் திருமணம் செய்து வந்தீர்களாமே. உண்மைதான். ஏன் போய் அழைத்து வரவில்லை? அதாவது பங்காளியாகப்பட்ட துரியோதரனால் செய்து வஞ்சகத்தால 9வது ரோமரி வம்சத்திலே ஒரு வருட காலம் கழிக்கும் போது 9வது ரோமரிஷி என்ன சொன்னார்கள்? பாண்டவர்களே 3 வருடம் 36 வருடமானாலும் சரி அர்ஜுனன் பாண்டவருக்கு நான் தரமாட்டார். பாண்டவர்கள் ஒருவனாகப்பட்ட அர்ணனை நோக்கி அருந்தவம் செய்து பாஸ்வாஸ்திர கனி பெற்று வந்தால் பங்குள்ள பிரகாரம் 14 வாங்கலாம் என்று சொல்ல, அப்போது நான் வெள்ளிங்கிரி மலை சென்று என்ன செய்து 90 அடி செப்பு கம்பத்தை நிறுத்தி என் முதுகில் இருக்கக்கூடிய மச்சரேகியை மறைத்து அரகர சிவனே சம்போ மகாதாவா என்று சொல்லி அந்த சிவனிடத்திலே வரப்பிரசாதம் பெறும்போது இடி பகவான் இடிக்க மின்னல் மின்ன என்னிடத்திலே செப்பு கம்பத்திலே தவம் செய்ய முடியவில்லை. அப்பொழுது அந்த இடி பகவானை பிடித்து என் கம்பத்திலே அடக்கினேன். ஐயோ அர்ஜுனா, எனக்கு உயிர் போவது, என்னை விட்டுவிடு என்று சொல்ல, அப்பொழுது சொன்னேன், இடி பகவானே உன்னை விடுவதாக இருந்தால் எனக்கு என்ன பரிசு தருவாய் அப்படி என்று கேட்க, என் தங்கையாகப்பட்ட மின்னல் ஒளியானை உனக்கு ஆதரவு திருமணத்தை செய்து வைக்கின்றேன் அப்படி என்று சொல்ல, அதே பிரகாரம் இடி பகவானை விட்டுவிட்டு அப்பொழுதே மின்னல் ஒளியானை காந்திருவ திருமணம் செய்தாய் அல்லவா? திருமணத்தை செய்து அங்கே விட்டுவிட்டு அண்ணனை பார்க்கலாம் என்று வந்து விட்டேன். வந்து அழைத்து போனால் போகட்டும், இல்லனா வந்தால் அவமானம் செய்து பக்கமெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு இந்த புத்தி? எதுக்குதான் உங்களுக்கு இந்த புத்தின்னு கேட்கிறேன் நானு. ஆண்களே என் மீது ஆசைப்படுவார்கள், அதனால ஏதோ எனக்கு பெண்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆவலோடு திருமணத்தை செய்து விட்டு இப்பொழுது அண்ணன் தர்மரும் பத்தினி பாஞ்சாலி இருவரும் என்ன சொல்ல போகிறீர்கள்? மேகலோகம் சென்று பேர்த்தோட 8 பேராக சேர்ந்து கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் சாமி. அடுத்த நாட்டவர் படையெடுத்து வந்து நம்மளுக்கு கேவலம் செய்தா நம்மளுக்கு கேவலமாக போய்விடும். கண்டிப்பாக. அதனால மதிப்போடு சென்று பெண்ணே மின்னலியா வா என் நாட்டிற்கு போகலாம் என்று சொல்லி அதி சீக்கிரமாக அழைத்து வாருங்கள். சரி, புறப்படுங்கள். அப்படியே மேகலோகம் போறதா அந்த வேலை முதல்ல கல்யாணம் பண்ணி போற பக்கமெல்லாம் இதே பொழப்பா போச்சா பாஞ்சாலி? எத்தனையோ தேவிமார்கள் இங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, போற பக்கம் தான் அத்தனையும் நடக்குது. முளையாத வில்வளத்து இந்த வஞ்சியால திருமணத்தை செய்து எட்டாத வில்வளத்து இந்த இளங்கொடியை திருமணம் இருந்தாலே நீ மேகலோகம் போவது போவாது எனக்கு எப்படி தெரியும்? உன் உச்சமில்லாத மேனியானது உச்சப்பட்டு விட்ட முகத்திலே முழிக்க கூடாது. என்னுடைய உச்சமில்லாத மேனி உச்சப்படக்கூடாது, காயப்படாத மேனி காயப்படக்கூடாது. எப்படி போறீங்களோ அப்படியே வரணும். அதே மாதிரி பாஞ்சாலி ஆகட்டும். அண்ணா போய் வருகிறேன். ஆகட்டும்.